பிரைஸ் லார்ட். இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கீழ்ப்படியாமை. ஆசிரியர்களுக்கு மாணவர்களும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும், கணவனுக்கு மனைவியும், வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு இளைஞர்களும் கீழ்ப்படியாமல் இருக்கிறபடினால் அநேக பிரச்சனைகளை இந்த உலகத்தில் அவர்கள் காண்கிறார்கள். அதேபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் என்னவாகும்? பல ஆண்டுகளுக்கு முன் செல்வந்தர் ஒருவர் வேலைக்கு ஆள் வேண்டி விளம்பரம் செய்திருந்தார். விளம்பரத்தை பார்த்து இளைஞர்கள் பலர் வந்தனர். 2 நாள் அவர் சொன்ன வேலையை செய்தனர். மறுநாளே ஆட்கள் வருவதை நிறுத்திக் கொண்டனர். இறுதியில் ஒரு வாலிபன் வேலைக்கு வந்தான். அவனிடம் அந்த செல்வந்தர் அங்கு கிடந்த ஜல்லி கற்களை எடுத்து சற்று தொலைவில் போய் கொட்டச் சொன்னார். மறுநாள் அதை அள்ளி ஏற்கனவே இருந்த இடத்திற்கு வந்து போடச் சொன்னார். அவ்வாறு 1 வாரம் முழுவதும் நடைபெற்றது. ஞாயிறு உனக்கு விடுமுறை என்றார். 1 வாரத்திற்கான கூலியையும் கையில் கொடுத்தார். திங்கட்கிழமை அவர் சற்றும் அந்த வாலிபனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவ்வாலிபனோ திங்கட்கிழமை காலை சொன்ன நேரத்திற்கு வேலைக்கு வந்து விட்டான். ஏன், எதற்கு என்று எந்த கேள்வியுமின்றி எஜமானின் கட்டளைக்கு அப்படியே உண்மையாய் கீழ்ப்படிந்த வாலிபனுக்கு அவன் படிப்பதற்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்ந்த வேலையை கொடுத்தார். பல லட்சம் ரூபாய் கணக்கு வழக்குகளை பார்க்கவும், முக்கியமான பொறுப்புகளை அவனிடம் கொடுத்து ரகசியம் காக்கவும் அவனை நியமித்தார். அவன் உயிருள்ள வரை அவருடைய குடும்பத்தாருக்கு மெய் காப்பாளனாக இருந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அரைகுறையான கீழ்ப்படிதல் இருக்குமானால் அது ஆபத்தானது. பூமியில் பாவம் பெருகினதினால் தேவன் இவ்வுலகை அழிக்க சித்தமாகி நோவா என்ற தேவ மனிதனுடன் பேசுகிறார். தொடர் மழை பெய்ய போகிறது, அந்த அழிவிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள ஒரு பேழையை செய் என்று. மழை அதற்கு முன் பூமியிலே பெய்ததா என்பது தெரியவில்லை. ஆனாலும் அது என்ன, ஏன், எதற்கு என எந்த கேள்வியும் கேட்காமல் நோவா கர்த்தர் சொன்ன அளவின்படியே 1 இன்ச் கூட்டியோ குறைத்தோ கட்டாமல் அவர் சொற்படி கீழ்ப்படிந்து பேழையை செய்தார். அழிவிலிருந்து அவர் குடும்பம் காக்கப்பட்டது. இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறாமல் அவர் சொன்னபடியே நடந்தோமானால் நாமும் நம் குடும்பமும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கலாம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, கர்த்தருடைய பர்வதமே நமக்கு நிரந்தரம் என்பதை தயவாய் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள்.